வணக்கம். நீங்கள் இணைந்து கொள்வது நியூஸ் ஃபர்ஸ்டின் 10:30 பின்னிரவு பிரதான செய்திகளுடன். விரிவான செய்திகளுக்கு முன்னர் முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். இன்றிலிருந்து மின்வெட்டு இல்லை, மின் கட்டணம் அதிகரிக்கப்பட மாட்டாது, அமைச்சர் ரவி உறுதி. சொந்த லாபத்துக்காக டீசல் மூலம் மின்சாரத்தை கொள்வனவு செய்யும் நோக்கில் வடகுட உள்ளிட்ட அதிகாரிகள் செயற்பட்டதாக மைத்ரி குணரத்ன தெரிவிப்பு. சிறிய மற்றும் நடுத்தர தொழில் முயற்சியாளர்களுக்கு கடன் சலுகை, வட்டியை குறைக்குமாறு வேண்டுகோள். இந்திய மக்களவை தேர்தல் நாளை ஆரம்பம். சிறிய மற்றும் நடுத்தர தொழில் முயற்சியாளர்களுக்கு வழங்கும் கடனுக்கான வட்டியை 2 வீதத்தினால் குறைப்பதற்கு தீர்மானித்துள்ளதாக பிரதமர் ரணில் விக்ரமசிங்க இன்று அறிவித்தார். அதிக வட்டி வீதத்தினால் எதிர்நோக்கியுள்ள பிரச்சினைகள் தொடர்பில் சிறிய மற்றும் நடுத்தர தொழில் முயற்சியாளர்கள் மற்றும் கைத்தொழிலாளர்கள் பிரதமருடன் நடத்திய பேச்சுவார்த்தையின் பின்னர் இது தொடர்பில் ஆராய்வதற்கு விசேட குழு ஒன்று நியமிக்கப்பட்டது. மத்திய வங்கியின் நிதிச்சபையின் உறுப்பினரான நிகால் போன்சேகாவின் தலைமையிலான இந்த குழுவில் மத்திய வங்கியின் பிரதி ஆளுநர் ஏ கருணாரத்ன, பட்டய கணக்காய்வாளர் நிறுவனத்தின் தலைவர் ஜகத் பெரேரா மற்றும் மலின் ஜெயசிங் ஆகியோர் அடங்குகின்றனர். அத்துடன் டிஎஃப்சிசி வங்கியின் பிரதம நிறைவேற்று அதிகாரி லக்ஷ்மண் சில்வா, ஹெடன் நேஷனல் வங்கியின் பிரதம நிறைவேற்று அதிகாரி ஜொனதன் அலஸ் மற்றும் கொமர்ஷியல் வங்கியின் பிரதான நிதி அதிகாரி நந்திக புத்திபால ஆகியோரும் இந்த குழுவில் அங்கம் வகிக்கின்றனர். வங்கிகளின் பிரதம நிறைவேற்று அதிகாரிகள், பட்டய கணக்காய்வாளர்கள் நிறுவனத்தின் பிரதிநிதிகள், நிதி அமைச்சின் அதிகாரிகள் மற்றும் பொருளாதார விவகார அமைச்சின் அதிகாரிகளும் எனது செயலாளரும் அமைச்சர் மலிக் சமரவிக்ரமும் நாட்டின் வட்டி விதத்தை குறைப்பதற்கு எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் தொடர்பில் கலந்துரையாடினர். தற்போது வழங்கும் வட்டிக்கு வரையறைகளை விதிப்பதற்கு வைப்பாளர்களுக்கு வழங்கும் வட்டிக்கு வரையறை விதிக்க எதிர்பார்க்கின்றோம். சிறிய மற்றும் நடுத்தர தொழில் முயற்சியாளர்களுக்கு உதவி புரியும் வகையில் இதனை தயாரித்துள்ளோம். அத்துடன் நிதிச்சபையின் அனைத்து கட்டளைகளும் அடுத்த வாரம் வெளியிடப்படும். இதன் மூலம் கடன் சுமை குறைந்து வியாபார முன்னேற்றம் அடையும் என்று நாம் எதிர்பார்க்கின்றோம். வட்டி விதத்தை குறைப்பதற்கு நாம் கடந்த வருடமும் எதிர்பார்த்தோம். எனினும் 51 நாள் சர்ச்சை காரணமாக எமது நாட்டுக்கு கிடைக்கவிருந்த $1000 மில்லியன் இல்லாமல் போனது. இந்த வருடத்தில் அதனை நிறைவேற்றுவதற்கு வாய்ப்புள்ளது. அதனாலே இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. நாம் இன்னும் 6 வாரங்களில் சந்தித்து மேலும் சில திருத்தங்களை மேற்கொள்ள முடியுமா என எதிர்பார்க்கின்றோம். அடிப்படை புள்ளியை 200 குறைப்பதற்கே நாம் எதிர்பார்க்கின்றோம். வைப்பாளர்களுக்கு வழங்கும் வட்டியின் மூலமே கடனுக்கான வட்டி வீதம் தீர்மானிக்கப்படும். தொடர்ச்சியாக செலுத்த வேண்டிய வட்டி வீதம் பணவீக்கத்தின் பின்னரான வட்டி வீதமாக அமைகின்றது. பிரதேசபை தேர்தல் நடைபெற்ற போது பணவீக்கம் அதிகளவில் காணப்பட்டது. அவ்வேளையில் 6 வீதமாக காணப்பட்ட பணவீக்கம் இன்று 4 வீதமாக குறைவடைந்துள்ளது. வங்கிகளினால் சிறந்த கொடுக்கல் வாங்கலில் ஈடுபடும் நபர்களிடமிருந்து அறவிடும் வட்டி மத்திய வங்கியின் அறிக்கையின்படி இன்று 14.5 வீதமாக காணப்படுகின்றது. 4 அல்லது 5 வீதத்துக்கு பணவீக்கம் குறைவடைந்துள்ளதாயின் தொடர்ச்சியாக செலுத்த வேண்டிய வட்டி வீதம் பாரிய அளவில் அறவிடப்படுகின்றது. முழுமையான வட்டி வீத வியூகத்தை குறைக்க முடியும் என மத்திய வங்கி அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. வைப்புக்கான வட்டி தொடர்பில் மீண்டும் ஆராய வேண்டுமென இங்கு முதலாவது பரிந்துரையாக குறிப்பிடப்பட்டுள்ளது. வங்கியொன்று மத்திய வங்கியில் பணத்தை வைப்பு செய்தால் 8 வீதத்தினாலும், வங்கியொன்று மத்திய வங்கியிலிருந்து பணத்தை பெற்றால் 9 வீதம் அறவிடப்படும் எனவும் கொள்கை ரீதியிலான வட்டி வரையொன்று காணப்படுகின்றது. வங்கி ஒன்றினால் வைப்புக்கான வட்டியை செலுத்துவதாக இருந்தால் அந்த கொள்கை வட்டி வீதத்தில் 0.5 வீதத்தை குறைத்து வழங்குவதற்கும், இல்லாவிட்டால் வைப்பை பெற்றுக்கொள்ளும் மற்ற நிறுவனம் அந்த கொள்கை வட்டி வீதத்தை வழங்க வேண்டும் எனவும் மத்திய வங்கியின் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டது. இல்லாமல் நீண்டகால வைப்பாளராக இருந்தால், உதாரணத்துக்கு 1 வருடத்துக்கு நாம் பணத்தை வைப்பு செய்வதாக இருந்தால், இன்று காணப்படும் திரைசேரி விலைப்பட்டியலின் வட்டிக்கு மேலும் 1 வீதம் சேர்த்துக் கொள்ளப்படும். வங்கி அல்லாத ஏனைய நிறுவனங்களாக இருந்தால் 2.25 வீதம் சேர்த்துக் கொள்ளப்படும். அரசாங்கத்தினால் அரசாங்கத்துக்கு இயன்ற விதத்தில் வட்டி வீதத்தை குறைப்பதாக இருந்தால் அந்த வியூகத்தை குறைக்க வேண்டும். அதனை குறைப்பதே இங்குள்ள பிரச்சனையாகும். ஆகவே தற்போது முன்வைக்கப்பட்டுள்ள புதிய ஆலோசனையின்படி வட்டி வீத வியூகம் 1 வீதத்திலாவது குறைவடையும் என்று நாம் எதிர்பார்க்கின்றோம். අපිහිතමු 100%කට වඩා ප්‍රමාණයකින් මේ වෙනස් කිරීම හරහා පල්ලහට එන්න පල්ලහට ඒවි. இன்று நள்ளிரவு முதல் மின் துண்டிப்பு இடம்பெறாது என மின்சக்தி அமைச்சு குறிப்பிட்டது. இன்று முற்பகல் சில இடங்களில் மின் துண்டிப்பினால் மக்கள் அல்லலுறுவதை பல இடங்களிலும் அவதானிக்க முடிந்தது. இதற்கு முதல் இதைவிட வறட்சியான காலநிலைகள் இலங்கையில் ஏற்பட்ட பொழுதோ
மின்சார வெட்டுக்களோ மின்சாரமோ தடை செய்யப்படவில்லை. இது இப்படியே கவர்மெண்ட் பொய் வாக்குறுதிகளை கொடுத்து மக்களை தொடர்ந்து மேமாற்றி கொண்டிருக்கிறாங்க. இதுக்குரிய சரியான தீர்வுகளை இதுக்குரிய பொறுப்பான அமைச்சர்மார் தொடர்ந்து எடுக்க வேண்டும் என்பதை நான் பொதுமக்களாக நான் இதுக்கு மிகவும் கண்டிப்பாக கூறிக்கொண்டுள்ளேன். மின்சாரம் தடப்படுறதால இப்போ எங்களோட வேலையில், அதாவது நான் மில்லில் வேலை மில் வச்சுக்கிறோம். அதில் மில் கஸ்டமர் எல்லாம் வேறு மில்லு இப்போ வர்றது குறைவாக இருக்குது. வேலையிலெல்லாம் வருஷத்துக்காண்டி வர வேலையிலெல்லாம் குறைவாக இருக்குது. மின்சாரத்தை நீங்கள் இப்படி கட்டுப்படுத்துறதால எங்களுக்கு வேலை வர வாய்ப்புகளும் குறைவாக இருக்குது. எங்களை தொழில் இப்போ பூட்டிட்டு வரோம், மில்லை பூட்டிட்டு வரோம். கரண்ட் மின்சாரம் தடைப்படுறதால எங்களுக்கு வார மோட்டார் பைக்குகள் திரும்பி போகுது. அதால் எங்களுக்கு ஒரு நாளைக்கு வார வருமானம் ஏற்கொள்ள இல்லாமல் இருக்குது. மின்சாரம் விடியையில் 9:30க்கு நிறுத்தி 11:30-12 மணி ஆகுது வேறு. அதுக்கிடையில் வார மோட்டார் பைக்குகள் சர்வீஸ் எல்லாம் திரும்ப போகிறதால எங்களால் வேலை செய்து கொள்ள இல்லாமல் இருக்குது. 3 மணித்தியாலம் என்று சொல்கிற ஆளை எங்கள்ட கடை சரியான இந்த கொட்டலை நடத்த இல்லாத நிலையில் நாங்கள் இருக்கிறோம். அப்படியான நிலைமைக்கு நாங்கள் இருக்கிறோம். அதை அமைச்சர்மார் பார்லமெண்ட் உறுப்பினர்கள் இதுக்கு ஒரு முடிவும் இல்லை. ஏசுபுட்ட வாகனத்தில் ஜாலியாக திரிஞ்சு கொண்டு தங்கட பொய்க்கட்டை நிறைப்பு கொண்டு இருக்கிறாங்க. நோர்வுட் பிரதேசத்தில் இன்று நடைபெற்ற மக்கள் சந்திப்பில் கலந்து கொண்ட மத்திய மாகாண ஆளுநர் சட்டத்தரணி மைத்ரி குணரத்ன மின்சார பிரச்சினை தொடர்பில் கருத்து தெரிவித்தார். இந்த மின்துண்டிப்பு தொடர்பில் நான் தற்போது கூறவில்லை. 2015ஆம் ஆண்டு இந்த அரசாங்கம் ஆட்சிக்கு வந்ததன் பின்னர் என்னை நிலக்கரி சபையின் தலைவராக நியமித்தனர். நிலக்கரி சபையின் தலைவராக இருக்கும் பொழுது நான் பட்டகொட தொடர்பில் தெரிந்து கொண்டேன். பட்டகொட என்பவர் திருடன், பட்டகொட மகா திருடன். அவர் அமைச்சின் செயலாளராக உள்ளார். 2019ஆம் ஆண்டு 2020ஆம் ஆண்டாகும் பொழுது இந்த மின்சார பிரச்சினை ஏற்படுத்துவதற்காக அன்று 2015ஆம் ஆண்டு செயற்பாடுகளை ஆரம்பித்தார். நான் அதனை நன்கு அறிவேன். சம்பூரில் அனல் மின் உற்பத்தி நிலையம் ஒன்றை ஆரம்பிப்பதற்கான செயற்பாடுகள் ஆரம்பிக்கப்பட்டிருந்தன. எனினும் அதனை செய்வதில்லை என பட்டகொட உயர்நீதிமன்றத்தில் உறுதி வழங்கி இறுதியில் இன்று சம்பூரில் மின் உற்பத்தி நிலையம் முழுமையாக நிறுத்தப்பட்டுள்ளது. டீசல் மூலம் மின்சாரம் பெறவே பட்டகொட தொடர்ந்து முயற்சி செய்தார். ஜெனரேட்டர் மூலம் மின்சாரத்தை பெறவே அவர் முயற்சி செய்தார். எனவே ஜெனரேட்டர்கள் மூலம் 40 ரூபாய் அல்லது 50 ரூபாவுக்கு ஒரு அலகு மின்சாரத்தை கொள்வனவு செய்ய முடியும். ஆகவே அதில் உள்ள அனைவரும் பட்டகொட உள்ளிட்ட அனைவரும் செல்வந்தர்களாக மாறுகின்றனர். எனினும் மக்கள் இருளில் மூழ்கியுள்ளனர். மக்களின் வருமானம் பாதிக்கப்படுகின்றது. ஆயினும் பட்டகொட உள்ளிட்ட அதிகாரிகளின் வருமானம் மேலும் அதிகரிக்கின்றது. அதுவே இடம்பெறுகின்றது. இலங்கை தனியார் பஸ் சங்கத்தினர் நேற்று நள்ளிரவு முதல் 24 மணித்தியால அடையாள பணி பகிஷ்கரிப்பை முன்னெடுக்க உள்ளதாக அறிவித்தனர். அரசாங்கத்தினால் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள புதிய தண்டப்பணங்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்து இந்த அடையாள பணி பகிஷ்கரிப்பு முன்னெடுக்கப்பட உள்ளதாக கூறப்பட்டது. எனினும் நாட்டின் பல பகுதிகளில் வழமை போன்று பஸ் சேவைகள் முன்னெடுக்கப்பட்டதை காண முடிந்தது. தனியார் பஸ் ஊழியர்கள் சிலர் பணி பகிஷ்கரிப்பை முன்னெடுத்துள்ள போதிலும் நாட்டின் பல பகுதிகளில் தனியார் பஸ் சேவை வழமை போன்று முன்னெடுக்கப்படுவதாக எமது செய்தியாளர்கள் தெரிவித்தனர். பண்டிகை காலத்தை முன்னிட்டு மக்களின் நலன் கருதி தாம் பணி பகிஷ்கரிப்பில் ஈடுபடவில்லை என வடமாகாண தனியார் பஸ் உரிமையாளர்கள் தெரிவித்தனர். பேருந்து ஒழுங்கா நடக்கணும், உள்ளூர் சேவை ஒழுங்கா நடக்கணும், அதான் எங்கட ஆசை. காரணம் என்ன சொன்னால் சிடிபி ஓடும், நாங்களும் ஓடையெல்லாம் சொல்கிறோம். இதை தவிர்த்து இன்னொரு நாளைக்கு செயல்படுமாறு கேட்டுக்கொள்ள. இந்த புத்தாண்டு தினத்துக்காக எங்கள் பேருந்துகளில் பயணிகள் போய் இடைஞ்சல் இல்லாமல் போய் வர வேண்டுவதற்காக இலங்கை போக்குவரத்து சபையோடு இணைந்து நாங்களும் இன்று இந்த பேருந்துகளில் சிறப்பாக செயல்பட வேண்டும் என்பதற்காக நாங்கள் இந்த ஸ்ட்ரைக்கை மீண்டும் ஒரு நாளைக்கு வைக்குமாறு கேட்கிறோம். எங்களோட பிரச்சனைகளை அரசாங்கத்துக்கு தெரியப்படுத்துவோம். அதுக்காண்டி தான் நாங்கள் இன்றைக்கு செய்திருக்கிறோம். நாங்கள் இன்னொரு நாளைக்கு நாங்கள் இதை பணி புறக்கணிப்பு செய்து எங்களோட பிரச்சனைகளை நாங்கள் அரசாங்கத்தோட சொல்லுவோம். எதிர்க்கட்சித் தலைவர் மஹிந்த ராஜபக்ச இன்று பிற்பகல் மாத்தறையிலிருந்து பெலியத்தவிற்கு ரயிலில் பயணித்தார். மாத்தறை பெலியத்த புதிய ரயில் வீதியின் கண்காணிப்பு விஜயத்தில் ஈடுபட்ட எதிர்க்கட்சித் தலைவர் மாத்தறை ரயில் நிலையத்தில் கொழும்பிலிருந்து பெலியத்த வரை பயணித்த காலி குமாரி ரயிலில் ஏறினார். பாராளுமன்ற உறுப்பினர்களான நாமல் ராஜபக்ச, நலசலக பெரும, லக்ஷ்மண் யாப்பா, அபிவர்தன் ஆகியோரும் இந்த பயணத்தில் இணைந்தனர். இது நாட்டின் அனைத்து மக்களும் எதிர்பார்த்த ஒரு விடயம். மாத்தறையில் இருந்து ஏறி கதிர்காமத்திற்கு செல்ல யாழ்ப்பாண மக்களும் எதிர்பார்த்தனர். அதனை எவராலும் செய்ய முடியவில்லை. இதனை ஆக குறைந்தது திஸ்ஸ மகாராம வரையாவது நீடிக்குமாறு 1945ஆம் ஆண்டு DA ராஜபக்ச யோசனை முன்வைத்தார்.
அதன் பின்னர் நான் யோசனை முன்வைத்தேன். இந்த ரயில் வீதியின் பாலங்களை அமைப்பதற்காக டலஸ் அழகபெரும மில்லியன் கணக்கில் பணம் ஒதுக்கினார். சீனாவின் உதவியை பெற்றே இந்த வீதியை அமைக்க ஆரம்பித்தோம். அது இன்று நிறைவடைந்துள்ளது. நாம் மகிழ்ச்சி அடைகின்றோம். இதனை ஹம்பாந்தோட்டம் மற்றும் கதிர்காமம் வரை விஸ்தரிக்க வேண்டும். மறுபுறம் பதுளை மொனராகலை ஊடாக கதிர்காமத்திற்கு செல்ல வேண்டும். அவ்வாறு இலங்கை பூராகவும் ரயில் சேவையை விஸ்தரிக்க வேண்டும். வடமாகாண சபையின் முன்னாள் எதிர்க்கட்சித் தலைவர் சி தவராசா யாழ்ப்பாணத்தில் இன்று ஊடக சந்திப்பொன்றை ஏற்பாடு செய்திருந்தார். ஆரந்த பிள்ளையான அறிக்கைகளை வெளியிட்டவர்கள் என்று முன்னாள் நீதியரசர் தெரிந்து கொள்ளட்டும். முன்னாள் நீதியரசரால் நியமிக்கப்பட்ட குழுவினுடைய அறிக்கை, கமிஷன் அறிக்கையிலுமே தான் திட்ட தெளிவாக சொல்லி இருக்கின்றார். நிறுவனத்தை பாராட்டுற அளவுக்கு வடமாகாண சபை செயற்பட்டது. நிலத்தடி நீரில் ஒயில் கலக்கப்பட்டுள்ளது என்ற அடிப்படையில் மத்திய அரசால் வெளியிடப்பட்ட அறிக்கையோடு முரண்பாட்டை ஏற்படுத்தியவை. மத்திய அரசு சொல்லுவதால் ஒயில் கலந்திருக்கின்ற இல்லை இந்த முரண்பாட்டை ஏற்படுத்தியமை விவசாய அமைச்சினால் அமைக்கப்பட்ட நிபுணர் குழு அதன் தகுதியை கூட அந்த இது கேள்விக்குறியாக்குகின்ற அமைச்சர் மீதும் ஒட்டுமொத்தமாக வடமாகாண சபை மீதும் பொதுமக்களுக்கு சந்தேகத்தை ஏற்படுத்தியமை நியாயபூர்வமானது என இவ்விசாரணை குழு கருதுகின்றது. இவ்வாறு முதலமைச்சரால் அமைக்கப்பட்ட விசாரணை குழுவே சொல்லி இருக்குது. உங்கள் பக்கம் நியாயம் இருக்குன்னு நீங்க கருதினால் நேரடி விவாதத்துக்கு உங்களால் வர முடியாவிட்டால் விவாதத்துக்கு உங்களுடைய ஒரு பிரதிநிதியை அல்லது உங்களுடைய நீங்கள் பாதுகாத்து வைத்துக் கொண்டிருக்கின்ற உங்கள் முன்னாள் அமைச்சர் ஐங்கரநேசனை நேரடி விவாதத்துக்கு ஆவணங்களுடன் வர சொல்லுங்கள். நான் எப்போதும் தயாராயிருக்கின்றேன். இந்த விடயத்தை எத்தனையோ தரம் விவாதத்துக்கு எடுக்க மாகாண சபையில் கேட்டபோது கூட தடுத்தவர் முதலமைச்சர் அவர்கள். ஏன் தடுத்தார்? அமைச்சர் ஐங்கரநேசனை காப்பாற்றுவார். சட்டவிரோதமாக கனடா செல்ல முயற்சித்த போது கிளிநொச்சியில் கைது செய்யப்பட்ட 26 பேரும் தொடர்ந்தும் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். கிளிநொச்சி நீதவான் நீதிமன்றத்தில் நீதவான் எம் கணேசராஜா முன்னிலையில் சந்தேக நபர்கள் இன்று ஆஜர்படுத்தப்பட்டதை அடுத்து எதிர்வரும் 24ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். சட்டவிரோதமாக படகு மூலம் கனடா செல்வதற்கு முயற்சித்த போது கடந்த 5ஆம் தேதி சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டனர். கிளிநொச்சி கனகபுரம் பகுதியில் உள்ள வீடொன்றில் தங்கியிருந்த போதே சந்தேக நபர்கள் 26 பேரும் கைது செய்யப்பட்டனர். யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த முகவர் ஒருவருக்கு பணம் செலுத்தி இவர்கள் கனடாவிற்கு செல்ல முயற்சித்துள்ளனர். 1,45,000 ரூபாய் பணம் செலுத்தியதற்கான பற்றுச்சீட்டு சந்தேக நபர்களிடமிருந்து பறிமுதல் செய்யப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. மட்டக்களப்பு கதிரவழி புச்சாக்கேணியில் நிர்மாணிக்கப்படவுள்ள இல்மனைன் தொழிற்சாலைக்கு எதிர்ப்பு தெரிவித்து இன்று ஆர்ப்பாட்ட பேரணி ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. மட்டக்களப்பு கதிரவழி பகுதியில் ஆரம்பமான பேரணி வாகரை பிரதேச செயலகம் வரை சென்றதுடன் அங்கு மக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஆர்ப்பாட்டம் இடம்பெற்ற இடத்திற்கு வருகை தந்த வாகரை கோரளைப்பற்று வடக்கு பிரதேச செயலாளரிடம் ஆர்ப்பாட்டக்காரர்கள் மகஜர் ஒன்றையும் கையளித்தனர். பிரதேச செயலாளர் இது தொடர்பில் தீர்வு பெற்று தருவதாக தெரிவித்ததை அடுத்து ஆர்ப்பாட்டம் கைவிடப்பட்டதாக எமது செய்தியாளர் கூறினார். இந்த இல்மனைட்டை கட்டாயம் நீங்கள் தடை செய்ய வேண்டும். ஏற்கனவே நாங்கள் யுத்தத்தால் பாதிக்கப்பட்டோம். இப்போ வந்துட்டு நாங்கள் இந்த தாது மணல் எடுக்கிறதால மக்களுக்கு பாரிய நோய்களை கொண்டு வரதுக்கு நாங்கள் சந்திக்கிறதுக்கு நாங்கள் ஆயத்தமாக இருக்கணுமா? விடயம் தேவையில்லை. ஏன்னு சொன்னால் நாங்கள் காலங்காலமாக யுத்தத்தாலையும் சுனாமியாலையும் பாதிக்கப்பட்டு தற்போது எங்களோட வளர்ந்து வர சந்தையிலாவது சந்தோஷமாக வாழணும்ன்றதை நாங்கள் எதிர்பார்க்கிறோம். அந்த வகையில் எங்களுக்கு இந்த இன்மனைட் என்ற ஒரு நிகழ்வே எங்களோட பிரதேசத்துக்கு தேவையில்லை. ஏபேட் எனப்படும் இடர் முகாமைத்துவம் தொடர்பான ஆசிய பசிபிக் ஒத்துழைப்பு அமைப்பு இன்று கொழும்பில் மாநாடொன்றை நடத்தியது. கூட்டிணைவு வாழ்க்கை மற்றும் வர்த்தகத்தை பாதுகாத்தல் என்னும் துணைப்பொருளில் இந்த மாநாடு நடைபெற்றது. ஜப்பான் தூதுவர் அகிரா சுகியாமா, கடற்படை தளபதி வைஸ் அட்மிரல் PLD சில்வா, ஏபேட் நிறுவனத்தின் தலைவர் ஃபைசால் ஜலால் மற்றும் வரையறுக்கப்பட்ட கேப்டன் மகாராஜா நிறுவனத்தின் குழும பணிப்பாளர் ஷெவான் டேனியல் உள்ளிட்டோர் இதில் கலந்து கொண்டிருந்தனர். Robust, resilient infrastructure and good governance are a government's commitment to sustainable development. பெண்தக அபிவிருத்திக்காக அரசாங்கம் மிகவும் அர்ப்பணிப்புடன் செயற்பட வேண்டும். அனர்த்தங்களினால் ஏற்படும் பாதிப்புகளை தடுப்பதற்கு மக்களுடன் நெருங்கி செயற்பட வேண்டும். தேசிய மற்றும் பிராந்திய சமூகங்களின் ஒத்துழைப்பும் அவசியமானதாகும். Of various community-based organizations, and thirdly,
public help efforts made by the national and local governments. Among the disaster-prone countries in Asian continent, ஆசியாவில் அனர்த்தங்கள் ஏற்படும் நாடுகளில் இலங்கை முன்னிலையில் உள்ளது. நாட்டிற்குள் பல்வேறு அனர்த்தங்கள் ஏற்படும் போது நமது கடற்படையினர் மக்களை காப்பாற்றும் நடவடிக்கையில் ஈடுபடுகின்றனர். அவர்களுக்கு நிவாரணம் வழங்குகின்றனர். அவ்வாறான நிலைமைகளின் போது நாம் பாரிய சேவையை ஆற்றுகின்றோம். அனர்த்த நிலைமையின் போது வலைய நாடுகளுக்கும் நாம் உதவுகின்றோம். on sustainable development and countries' debt rate. What you most often see இயற்கை அனர்த்தங்களின் போது பொருளாதார மானுட காரணிகள் தொடர்பான விழிப்புணர்வு அத்தியாவசியமானது. 2017 2 தினங்களில் 600 மில்லிமீட்டர் மழைவீழ்ச்சி பதிவானது. அதனால் 70 பில்லியன் நட்டம், 200 உயிர்கள் பலியாகின. நமக்கு வேறு மாற்றீடு தேவை. முப்படைகள் மாத்திரம் இதற்கு பொறுப்பு கூற முடியாது. ஊடகங்களின் ஒலிபரப்பு காலம் இதற்கு போதுமானதல்ல. சகல ஊடகங்களும் பொறுப்புடன் செயற்பட வேண்டும். Another subject of today's symposium, நாட்டின் சமூக செயற்பாட்டை உறுதிப்படுத்துவதற்கு வலுவான அடிப்படை வசதி, வர்த்தகம் மற்றும் பொருளாதார நேர்மை ஆகியன அவசியமாகின்றன. இலங்கையில் அனர்த்தம் ஏற்பட்டால் ஜப்பான் முக்கிய விடயத்தை நிறைவேற்றும். மண் சரிவை தடுப்பதற்கும் வானிலை ரேடர் கட்டமைப்பை ஸ்தாபித்தல் போன்ற முக்கிய சில நடவடிக்கைகளை நடைமுறைப்படுத்துவதற்கும் ஜப்பான் மிகவும் அர்ப்பணிப்புடன் செயலாற்றுகின்றது. and establishment of a Doppler weather radar network. உமாஓயா திட்டத்தின் போது மேற்கொள்ளப்பட்ட அகழ்வினால் ஏற்பட்ட நீர்க்கசிவுக்கு இன்னும் தீர்வு வழங்கப்படவில்லை. அது தொடர்பில் நியூஸ் ஃபர்ஸ்ட் என்று ஆராய்கின்றது. உமாஓயா அபிவிருத்தி திட்டத்தின் பிரதான சுரங்கப்பாதை 15.2 கிலோமீட்டர் தூரம் கொண்டதுடன் பிரதான சுரங்கம் நீர்த்தேக்கத்துடன் இணைவதற்கு மேலும் 1.8 கிலோமீட்டர் அகல வேண்டி ஏற்பட்டுள்ளது. புகழ்புலவில் இருந்து கரந்தகொள்ள வரையில் இடம்பெறும் அந்த அகழ்வின் பொழுது 2015 டிசம்பர் மாதம் முதல் முறையாக நீர் கசிய ஆரம்பித்தது. அகழ்வுக்காக பயன்படுத்தும் இயந்திரங்களை வெளியே கொண்டு வருவதில் ஏற்பட்ட சிரமம் காரணமாக திட்டம் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டது. ஜெர்மன் நாட்டின் விசேட நிபுணர்களின் குழு ஒன்றினால் தொழில்நுட்ப ஒத்துழைப்பு பெறப்பட்ட போதிலும் நீர் கசிவை நிறுத்த முடியவில்லை. 3 வருடங்களாக அடிக்கடி இவ்வாறு நீர் கசிவதுடன் ஒரு செகண்டுக்கு 800 லிட்டர் நீர் கசிவதாக திட்டத்தின் பணிப்பாளர் குறிப்பிட்டார். ඉදිරියේදීත් ඒක ඒ ආකාරයෙන්ම තේිද ඔබතුමාලා ඒක වහනවද? අපි වහනවා. இந்த பின்புலத்தில் பிரதேச மக்கள் இதனால் பெரும் சிரமங்களை எதிர்கொண்டுள்ளனர். අපි වතුර බීපු ලිඳ මේ දැන් පස් දාලා වහලා තියෙන්නේ ඒ ලිඳ. අපේ ලංකාවේ මෙහෙම ලිඳක් වහනවද? ලිඳට වතුර ගත්ත ලිඳකට මේ අපරාධ කරන්නේ. நீர் பிரச்சனையை தீர்ப்பதற்கு 3 திட்டங்கள் ஆரம்பிக்கப்பட்டுள்ள போதிலும் இவை இன்னும் ஆரம்ப கட்டத்திலேயே காணப்படுகின்றன. இந்த திட்டத்தை பார்வையிடுவதற்காக ராஜாங்க அமைச்சர் அஜித் மானப்பெரும சென்றிருந்தார். ஒரு கிலோவாட் மின்சாரத்தை 20 ரூபாவிலிருந்து 30 ரூபாவுக்கு கொள்வனவு செய்வது தொடர்பிலேயே இன்று பேசப்படுகின்றது. எனினும் இங்கு 3 ரூபாய் 50 அல்லது 4 ரூபாவுக்கு ஒரு கிலோவாட் மின்சாரத்தை உற்பத்தி செய்வதற்கான இயலுமை காணப்படுகின்றது. ஆகஸ்ட் மாதம் ஆகும் பொழுது தேசிய மின் கட்டமைப்புடன் 120 மெகாவாட் மின்சாரத்தை சேர்ப்பதற்கு எதிர்பார்க்கின்றோம். ජාතික විදුලි බල පද්ධතියට මෙගාවොට් 120ක් එකතු කරන්න පුළුවන් වෙනවා. யாழ் புனித பத்திரிசியார் மற்றும் யாழ்ப்பாண கல்லூரி அணிகளுக்கு இடையிலான ஒருநாள் கிரிக்கெட் போட்டி நாளை நடைபெறவுள்ளது. அது தொடர்பில் தெளிவுபடுத்தும் ஊடகவியலாளர் சந்திப்பு நேற்று நடைபெற்றது. கிரிக்கெட்டில் மாணவர்களை உற்சாகப்படுத்துகின்ற இந்த பிக் மேட்ச் பொன்னணிகள் போர் யாழ் மண்ணிலே முதலாக ஆரம்பிக்கப்பட்ட 50 ஓவர்கள் கொண்ட போட்டியாக இது இடம்பெற்றது. கிட்டத்தட்ட 4 வருடங்களாக இந்த போட்டிகள் நடைபெறாது ஒத்திவைக்கப்பட்டிருந்தன. இந்த வருடம் இப்போட்டி நடத்துவதற்கு 2 கல்லூரிகளும் பழைய மாணவர்களும் ஆவணை செய்திருந்தார்கள். 2014ஆம் ஆண்டு பொன் அணிகளின் முதல் கிரிக்கெட் போட்டியின் போது ஒருவர் கொல்லப்பட்டதை தொடர்ந்து 2 கல்லூரிகளுக்கும் இடையிலான இந்த போட்டி இடைநிறுத்தப்பட்டிருந்தது. நாளை ஆரம்பமாக உள்ள இந்த போட்டியானது 27வது ஆண்டாக இவ்வருடம் நடத்தப்பட உள்ளமை குறிப்பிடத்தக்கது. 1973ஆம் ஆண்டின் 25ஆம் இலக்க விளையாட்டுத்துறை சட்டத்தில் திருத்தம் மேற்கொள்வதற்கான சட்டமூலத்தை தயாரிக்க தொலைத்தொடர்பு, வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் ஹரின் பெர்னாண்டோ முன்வைத்த பிரேரணைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது.
விளையாட்டுத்துறையின் மேம்பாட்டுக்கான வழிகாட்டல்களை வழங்கும் 1973 ஆண்டின் 25ஆம் இலக்க விளையாட்டுத்துறை சட்டத்தில் 1993, 1998 மற்றும் 2005ஆம் ஆண்டுகளில் திருத்தம் மேற்கொள்ளப்பட்டது. அமைச்சரவையின் அங்கீகாரம் கிடைத்துள்ள புதிய திருத்தங்களில் தேசிய விளையாட்டு சங்கங்களின் வருடாந்த கணக்கறிக்கையை கணக்காய்வாளர் நாயகம் பரிந்துரை செய்யும் அங்கீகரிக்கப்பட்ட வழிமுறையூடாக கணக்காய்வு செய்வதற்கு அனுமதி வழங்குதல், விளையாட்டுத்துறை சட்டத்தின் பிரகாரம் கட்டளைகளை வகுப்பதற்கு அமைச்சருக்குள்ள இயலுமையை என்னவென்பதை விரிவாக தெளிவுபடுத்துதல், விளையாட்டுத்துறை சட்டத்தின் பிரகாரம் விதிக்கப்படுகின்ற அபராத தொகையை அதிகரித்தல், மேவலுனர் போட்டிகளில் சர்வதேச அங்கீகாரத்தை வென்றுள்ள ஒலிம்பிக் அல்லது அதற்கு இணையான போட்டியொன்றில் பங்கேற்ற வீரர்கள் இருவரையேனும் தேசிய விளையாட்டு சபைக்கு உள்வாங்குதல், விளையாட்டுத்துறை சட்டத்தின் பிரகாரம் தவறிழைத்தவர்கள் தொடர்பில் சட்ட நடவடிக்கை எடுப்பதற்கான அதிகாரத்தை வலுப்படுத்துதல் ஆகிய விடயங்கள் உள்ளடக்கப்பட்டுள்ளன. இத்துடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் இன்றைய நாளுக்கான அனைத்து செய்திகளும் நிறைவடைகின்றன. வணக்கம்.